பாதுகாக்கணும். அப்படியே அந்த துப்புரவா பரிசுத்தமா வச்சுக்கிறதுக்கு அந்த உள்ளத்தை என்ன செய்யணும், பாதுகாக்கணும். இப்படியே பாதுகாத்துக்கிட்டு இருக்கக்குள்ள உங்களுக்கு ஒரு அவசரம், ஒரு கஷ்டம், இல்லாட்டி ஒரு தேவை என்று ஏதாவது ஒன்று வந்தா அந்த உள்ளம் அதை என்னதா நினைச்சு பார்க்காதா? அப்படி என்றது நினைச்சு பார்க்கிறது அந்த உள்ளத்தில விதைக்கப்படுற விதை. ஆனா இப்ப நீங்க இப்படி சுத்தமாக்கி நீங்க உங்களுக்கு தேவையானதை மட்டும் அதில் விதைச்சிங்களா, விதப்படுமண்டா, அது அழகா எந்த கிருமிகளுடைய தாக்கமும் இல்லாம, எந்த புல்லுகளுடைய தொந்தரவும் இல்லாம அது ஒரு பரிசுத்தமா முளைக்காதா, பரிசுத்தமா நடக்காதா? நான் சொல்ற தெளிவை கொண்டு உங்களுக்கு உள்ளம் நம்புது இல்லையா? அப்ப இப்ப நடக்காம இருக்கி, நினைக்கிறதெல்லாம் நடக்குது இல்லை என்ற என்ன காரணம்? உள்ளம் பரிசுத்தமாகலைங்கிறத தவிர, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தல என்கிறத தவிர, இன்னும் அந்த உள்ளம் அசுத்தமாகத்தான் இருக்கி என்கிறத தவிர வேற எந்த காரணமும் இல்லை. அப்போ உள்ளம் என்கிறது ஒரு விளை நிலம். இறைவனை ஏகனாய் ஏற்றவர் உள்ளம் இன்பம் விளையும் சொர்க்க நிலம். இப்ப உஸ்தாது சொல்றாங்க, அந்த உள்ளம் பரிசுத்தமாகிறேண்டா, அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறேண்டா, அல்லாவின் அருள் இன்றி, அல்லாவின் அருள் இன்றி அகப்பரிசுத்தம் யாருக்கும் கிடையாது. அப்ப அல்லாவுடைய அருளை கொண்டு, அல்லாவுடைய கருணையை கொண்டுதான் அந்த உள்ளம் எண்ணெயாக்கப்படுகுதுன்றா, சுத்தமாக்கப்படுகுதான். அப்ப லாயிலாக என்கிற சொல்ல கொண்டு உலகத்தையும் இந்த உடலையும் மறக்கின்ற பொழுதோ, அந்த நான் என்கிற அந்த உணர்வை கொண்டு அல்லாஹ் என உள்ளத்தில சரிப்படுத்துறதால, சரிப்படுத்தப்படுறதால அந்த உள்ளம் இப்ப எண்ணியாக போகுது. அல்லாஹ்வுடைய அருள் கிடைச்சி அந்த உள்ளம் இப்ப சுத்தமாக போகுது, சுத்தமாக்கப்படுகிறது. ஏன்? எந்நேரமும் அந்த உள்ளத்தில அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வுடைய நினைவுபடுத்தல், அல்லாஹ்வை தியானிக்கிற உள்ளமாக அது மாறுமா இல்லையா? அப்படி மாறக்குள்ள இப்ப உள்ளம் அசுத்தமாகுதா, சுத்தமாகுதா? இப்படி சுத்தமாகிறதுக்கு, சுத்தமாக்கப்படுறதுக்கு அந்த நான் என்று சொல்லியிருக்கிற அந்த உணர்வை நீங்க உள்ளத்தில சரிப்படுத்தி அந்த உள்ளம் நினைவுபடுத்தினதுதான் காரணம் என்று உங்களுக்கு புரிய வேண்டி வரக்குள்ள, புரிய வேண்டிய நிலை உங்களுக்கு வரும் போதோ அல்லாஹ்வோட பேரருள் இது, இதால இந்த உள்ளம் சுத்தமாயிடுச்சு, சுத்தமாக்கப்பட்டுச்சு, அல்லாஹ்வை கொண்டுதான் நான் சுத்தப்படுத்தி இருக்கேன் என்று உங்களோட அறிவு உங்களுக்கு உணர்த்தாதா? இந்த உண்மை உங்களுக்கு தெரிய வேண்டி வராதா? கண்டிப்பா வரக்குள்ள இப்ப உங்களை உள்ள சுத்தமாயிருக்கும். இப்ப நீங்க என்னத்தை நினைச்சாலும் உங்களுக்கு தேவை என்று என்ன உங்களோட உள்ளத்தில ஒரு ஊசலாட்டம் நடந்தாலும் அதுல உணரப்பட்டு கொண்டிருக்கிற அல்லாஹ்வுக்கு தெரியுமா, தெரியாதா? தெரியும். அது உங்களுக்கும் தெரியுமா, தெரியாதா? அப்ப இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட துவா பிரார்த்தனை என்று சொல்ற ரகசியம் இப்ப குடிபடுகிறதா? பிரார்த்தனை செஞ்சா நாங்க ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்ன ஏற்றுக்கொள்ளப்பட்டுட்டு வா, இப்ப நடக்கும். இப்ப அது என்ன செய்யும்? அது துளிரிட்டு உங்களுக்கு நடக்கிறதுக்கு உங்களோட உள்ள பரிசுத்தத்தை வச்சு, உங்களோட உள்ள எந்த அளவுக்கு சுத்தமாயிருக்கோ அந்த அளவை வச்சு உங்களுக்கு டைம் எடுக்கும், நேரம் எடுக்கும், நாள் எடுக்கும், பொறுமையா இருக்கும்.
இப்ப இன்னைக்கு பொறுமையாளர்களுடைய யார் இருக்கவா? அவ்வா இருக்கணும். அப்ப நீங்க அவ்வா கிட்ட பாரம் கொடுத்துட்டோம், எந்த பிரச்சனை அல்லாவுக்கு தெரியும் பண்ணி நீங்க நம்பினீங்களா, அவன் இதை நிறைவேற்றி தருவான் என்று உங்களுக்கு நம்பிக்கை வந்துட்டா, அவனை நீங்க உணர்ந்த உள்ளம் கொண்டு உங்கள்கிட்ட இருக்குமெண்டா, அவனுக்கு தெரியாம நீங்க ஏதாவது ஒன்று நினைக்கலாமா? நீங்க நினைக்கிற ஏதாவது ஒன்று அவனுக்கு தெரியாது நீங்க புரிஞ்சு கொள்ளலாமா? இப்ப இரண்டட்டா இருக்கு, அவனோடவா இருக்க நாம் இப்ப இங்க எந்நேரமும் அவனோடு இருக்கிறீங்க என்ற நம்பிக்கை அதிகரிக்கிற பொழுது உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நிறைவேற்றி தாரதும், உங்களுக்கு தேவையானதை கொண்டாந்து உங்களோட காலடியில உங்களுக்கு கொடுக்கறதும் யார பொறுப்பு? இப்ப இந்த நம்பிக்கை மிகைக்கும், இந்த நம்பிக்கை வரும். இப்ப அல்லாஹ்வுடைய அந்த உணர்வை உள்ளத்தில சரிப்படுத்தி அந்த உள்ளம் ஏக வியாபகமாக இருக்கி, எந்த வரைவிலக்கணத்திலையும் அமையாம அந்த உள்ளம் ஏக வியாபகமா இருக்கி என்று உங்களோட உள்ளம் ஏற்றுக்கொண்டா, ஏற்றுக்கொள்ற இடம் வந்தா இறைவனை நீங்க ஏகமா ஏற்றுக்கொள்றீங்க. இறைவனை ஏகனாய் ஏற்றுக்கொள்ற நிலைதான் இறைவனை ஏகனாய் ஏற்றுக்கொள்ளும் உள்ளம் என்று சொல்ற இந்த உள்ளம் இப்ப இறைவன் என்று சொல்ற அவன் ஏகன், ஏகமா இருக்கான் என்கிற நிலையை உங்களோட உள்ளம் ஏற்றுக்கொள்ற நிலையும் இப்ப உங்களோட உள்ளத்துக்கு தெரியும். உள்ளம் அந்த நிலையை உணரும். அந்த ஏக நிலையில இருக்கிறவன் யார்? இப்ப இறைவன். இப்ப இறைவனுக்கும் உங்களுக்கும் இடையில சம்பந்தம் ஏற்பட்டுட்டா, உங்களோட உள்ளம் இப்ப என்ன செஞ்சிட்டா, அந்த ஏகம்ங்கிற பெருங்கடல்ல இணங்கிட்டு இணங்கிட்டு அப்ப இப்ப ஏகம்ங்கிற பெருங்கடலில் இணைந்து விட்ட உள்ளமோ திசை அறிந்து செல்வதால் சேரும் இடம் எங்க? சொர்க்கம். சொர்க்கத்தில இருக்கிறவங்க எதை நினைச்சாலும் அங்க என்ன செய்யுமா? ஜன்னத்துல நினைக்கிறதெல்லாம் நடக்கும் என்று சொல்லுவாங்க. இப்ப நடக்குதா? சொல்லி கேட்ட இருக்கட்டுமே, அது சொல்லி கேட்ட இப்ப நடக்கணும். இப்ப இந்த அனுபவத்துல இப்ப நான் நினைக்கிறது எனக்கு முன்னுக்கு வருகிறது, என்ற காலடியில இருக்கி, அது நடக்குதுண்டா நான் எங்க இருக்கேன்? நரகத்தில் இருக்கேனா சொர்க்கத்தில் இருக்கேனா? ஜன்னத்தில் இருக்கேன். இப்ப அப்படி என்றா இப்ப என்ன சூழ்ந்து என்ன இருக்கு? நரகம் இருக்கா ஜன்னத்தில் இருக்கா? ஜன்னத்தில் இருக்கு. நான் ஜன்னத்தில் இருக்கேன். அப்ப நினைக்கிறத அவன் எனக்கு என்ன செய்யணும்? எனக்கு முன்னுக்கும் அதே கணம் தரணும். அதே கணம் தார அளவுக்கு இந்த உள்ளம் என்ன செய்யணும்? அவனை கொண்டு சுத்தமாக்கப்பட்டிருக்கணும். அப்ப எந்த அளவுக்கு நாம நிலத்தை சுத்தப்படுத்துறோமோ, வாங்கின இடத்தை சுத்தப்படுத்துறோமோ, அந்த அளவுக்கு நாம போடுற முளைக்கிற வீதமும் வளர்ற வீதமும் அதிலிருந்து அறுவடைய காண்ற அந்த வீதமும் குயிக்க நடக்குமா இல்லையா? டக்குன்னு அந்த அறுவடை கிடைக்குமா இல்லையா? இப்ப ஒரு நாள் பார்க்கும், 2 நாள் பார்க்கும், 3 நாள் பார்க்கும், 10 நாள் பார்க்கும், 10 மாசம் பார்க்கும், நடக்குது இல்லை. நம்மளோட உள்ள அந்த அளவுக்கு சுத்தமா இல்லை. அப்ப இன்னும் என்னத்தை சுத்தப்படுத்தணும்? இப்ப அந்த லா இலாஹ என்கிற சொல்ல கொண்டு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அந்த உள்ளத்தை சுத்தப்படுத்தி அது அல்லாஹ்வை நினைவுபடுத்துற, அல்லாஹ்வை திக்ர் செய்கிற, அல்லாஹ்வை தியானம் செய்கிற, அந்த நான் என்று இருப்பவன் அல்லாஹான் என்று சொல்லி தரிப்படுத்துற அந்த உள்ளமாக அதை மாற்றினமண்டா, அது மாறுமண்டா இப்ப சுத்தமாயிட்டே போகும். இப்ப எக்கணமும் அவர் என்ன செய்வார்ண்டா, உள்ளத்தில் அவனைத்தான் உணர்ந்துகிட்டே இருப்பாரா இல்லையா? இப்ப அதுல புல்லு முளைக்குமா?
அப்ப ஈனைக்கு புல்லும் முளைக்கிறது, அவசியம் இல்லாத மரம் முளைக்கிறது, கிருமி நாசினி வண்டுகள் வந்து அடிக்கிறது என்று ஈனைக்கு சொல்ற வேலையெல்லாம் செய்யறவன் யார்? செய்தான். அப்ப அவன் அதுகளை எல்லாம் செஞ்சாத்தானே உண்டு உங்களோட நடக்காது, நீங்க எதிர்பார்க்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது, நரகத்தில் கொண்டு போய் போடலாம். அப்ப அவன் உங்களோட நிலத்தில் கொண்டு வந்து அவன் என்ன செய்யறான் உங்களுக்கு தெரியாம நீங்க நிலத்தை கவனிக்கிற அந்த கண்ணை குருடாக்கிட்டு போட்டு நிலத்தை இந்நேரமும் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த பார்வைக்கு திரைய போட்டு சரியா அவன் விதைச்சுக்கிட்டு இருக்கான். அது விளங்குது அவங்களுக்கு? அவன் விதைச்சு அவன் நரகத்துக்கு கொண்டு போய் உங்களை சேர்க்கணும்ங்கிறத அவன் அறுவடை. அவன் அறுவடை செய்ய அவன் நோக்கம் என்னண்டா நல்ல புள்ளையில முளைக்க வச்சு தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் கொடுத்து தரகுகளை எல்லாம் அள்ளி போட்டு குப்பையாக்கி நல்ல குப்பை மேடு ஆக்கி அதுக்கு போய் நீ நெருப்பு வச்சுட்டான்டா. இப்ப அங்க பத்திட்டு இருக்குமா இல்லையா? இந்நேரமும் பத்திட்டு இருக்க அங்க முடியுமா? இன்னும் அதிகமான தரகுகளும் வந்து திரும்ப. அப்ப இப்ப அவன் என்ன செய்யறான்டா, இப்ப அங்க ஜன்னத்தாக இருக்க வேண்டிய அந்த நிலத்தை மடையற வாழ்வை கொப்பி பண்ணி குப்பை மேடாக்கி இப்ப நரகமாக மாற்றி அவன் இன்ப சுகம் காண்றான். என்னது இன்ப சுகம் பண்ண? நான் நரகத்துக்கு கொண்டு போய் நான் போட்டுட்டேனால இத தெரியாம இது தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளோட கல்புக்கண் திறக்காம இருக்கிறதால நாம கயவனோட இணைந்து சென்று கடும் துயர்ல வீழ்றோம் திரும்ப. அப்படி இல்லாம நம்மள கொஞ்சம் நேரம் எடுத்து அந்த உள்ளத்தில் இருக்கிற இந்த குப்பைகளை எல்லாம் நீக்கி துப்பராக்கி அந்த நிலத்தை சுத்தப்படுத்தி நல்ல பரிசுத்தமாக்கி விட்டு போட்டு அதுல உங்களுக்கு என்ன தேவையா அந்த விதையை போடுங்க. போட்டு அமைதியா பொறுமையா இருங்க. திரும்ப அந்த நிலத்தில நீங்க விதைச்ச விதை அறுவடை ஆகாத வரைக்கும் இல்லாட்டி அறுவடை ஆகும் வரைக்கும் பாதுகாக்கிறேன் அர்த்தம். எந்நேரமும் நீங்க உங்களோட விதையை பாருங்க, நீங்க உங்களுக்கு தேவை என்று நினைச்சத கவனிங்க. அந்த நிலத்திலிருந்து அதை புடுங்கி புல்லோட சேர்த்து வெளியே எறிஞ்சுட்டுறாம புல்லுகளை மட்டும் போய் அடிக்க நினைச்சிங்க. அவசியம் இல்லாத விஷயங்களை எல்லாம் கொண்டு போய் என்ன செஞ்சதில்லை, அவசியம் இல்லாத விஷயங்களை எல்லாம் வெளியாகுங்க. ஆனா அது உங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் அங்க என்ன செய்யுங்க, நிலத்தில புடுங்கிட்டுறாம தோண்டி வெளியே விதையை எடுத்து விட்டுறாம அதை பதிக்க வைங்க, நினைச்சே வைங்க. அப்ப இப்ப உள்ளம் என்ன செய்யும்? ஆனா இது தியானம் செய்யாம இது நடக்காது. இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்தல. அதான் இந்த பாட்டு சொல்லுது, அல்லாவின் அருளின்றி அகப்பரிசுத்தம் யாருக்கும் கிடையாது. அப்படி என்றா இன்னைக்கு என்ன செய்யணும்? முதல் உள்ளம் சுத்தமாகிறேன்டா அல்லாவை சரிப்படுத்தணும். அல்லாஹ் இன்னைக்கு என்ன செய்யணும்? அந்த உள்ளத்தில நினைவுபடுத்தப்படணும், தியானம் செய்யப்படணும், திக்ர் செய்யப்படணும். அப்ப இப்ப அந்த திக்கிற்கு வந்து இப்ப அந்த திக்கரை செஞ்சுக்கிட்டு மிச்சங்காலமா இருக்கிற ஜஸ்மின் உள்ளம் அந்த இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது வந்திருக்காதா? வரமாந்திருக்காதா? அப்படி வரக்குள்ள அந்த உள்ள நினைக்கிற விஷயம் டக்குனு நடக்குதுன்னு அந்த உள்ள உணர்ச்சி கொடுக்காதா? இங்க பாரு, நீ நினைச்சோன்னே நான் உனக்கு நடக்குது வாண்டு. இப்ப என்ன செய்யணும் ஜஸ்மின்? நாம நினைச்ச உடனே நடக்குது என்று தலைக்குள்ள கணத்தை கூட்டணுமா? இல்ல உள்ளத்தை இன்னும் சுத்தமாக்கணுமா? எப்படி? அப்ப இன்னும் சுத்தமாக்குற வேலைதான் நாம செஞ்சுக்கிட்டு இருக்குமே அல்லாமல் அந்த நினைக்கிறத நடக்க வைக்கிறதும் அதை நடத்துறதும் நினைச்ச உடனே நமக்கு முன்னுக்கு அது தெரிய வேண்டி வர வேலையை செய்யறது யாரு?
அது அல்லாஹ்வுடைய வேலை. அவன் என்ன செய்வான்? மலக்குகளை கொண்டு ஜின்களை கொண்டு அந்த விஷயத்தை நமக்கு என்ன செய்வான்? நமக்கு தெரிகிற மாதிரி, நமக்கு புரிகிற மாதிரி, நமக்கு முன்னுக்கே விளங்குற மாதிரி அதை நடத்தி தருவான். நாம என்ன செய்யணும்? பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான் என்ற மாதிரி நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அல்லாஹ்வோட இருந்தா அல்லாஹ் நம்மளோட கூட இருக்கான் என்று நம்பினான். அதுதான் அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னது. பொறுமையா இருக்காளண்டா அவளோட உள்ளத்தில் அல்லாஹ் நினைவுபடுத்தப்படுறாங்க. அவங்க அல்லாஹ்வோட தொடர்பா இருக்க, அதனால பொறுமையா இருக்க. அப்போ அதிகமாக நாம பொறுமையாவே இருக்கணுமா இல்லையா? இதை விட்டு போட்டு இது ஜன்னத். இப்ப நரகம் என்றா என்ன? நரகத்தில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? நினைக்கிறது அவர்களுக்கு முன்னுக்கு தெரிய வேண்டி வருமா? இல்ல அவளுக்கு தெரிய வேண்டி வாரத்தை அவ போய் எடுக்கணுமா? தெரிய வேண்டி வரணுமாட்டா அவ போய் நடந்து ஓடி அலைஞ்சி திரிஞ்சி பெற்றுக்கொள்ளணுமா? அப்போ ஒன்று தேவை என்ற உடனே இந்த 24 மணித்தியாலமும் அதை அடைகிறதுக்கு ஓடி திரிகிற, அலைஞ்சி திரிகிற, நொந்து திரிகிற, வெந்து திரிகிற எல்லாம் இப்ப எங்க நடக்குது? ஏன் அப்படி இருக்க? ஜன்னத்திலையா? அப்போ இப்ப அவங்களை கொண்டு போய் போட்டு இப்படி ஒரு 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 பரிசுத்தமான ஒரு சுத்தப்படுத்த வேண்டிய ஒரு தண்ணில உணரக்கூடிய ஒரு உள்ளத்தை மறக்க வச்சு இந்த உடலுக்காக நீ தேவைன்னா ஓடு, தேடு, முடியுமான அளவுக்கு என்ன செய் என்று சொல்லி அவனுக்கு பராக்க காட்டி அவன் உள்ளத்தில குப்பையில மடையிற வாழ்வை கொப்பி பண்ணி அந்த குப்பையெல்லாம் நிரப்பி அவர் அலங்கி திரிகிறாரா இல்லையா? அப்ப இவருக்கு அதை தேடிக்கொள்ற வழி தெரியாம இவர் தேடி போய் என்ன செய்யறாரு? எல்லாத்தையும் எடுத்துக்கணும் என்று சொல்லி இவர் தேடி 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 இவர் நினைச்சோன்ன இவரை தேடி வார விஷயம் ஜன்னத்து. அப்படி வார விஷயத்தை தேடி இவர் போனாரண்டா என்ன இப்ப எங்க இருக்காரு? அப்ப ஈனைக்கு இப்ப நரகத்திலிருந்து விடுபடுறேன்டா மெதுவா 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 ஜன்னத்துக்கு வரணும் இல்லையா? அப்ப அது வரைக்கும் அவர் இந்த உலகத்தில் இருக்கிற தேடல ஒரே அடி அனுப்பாட்டையும் மேல. அப்ப அதனால கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும்? அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறதுக்கே அதிகமான நேரத்தை எடுத்தாரண்டா அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி அந்த நிலத்தை கொண்டு எனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் நினைச்ச உடனே அல்லாஹ் எனக்கு தாரமாயிடி அந்த ஜன்னத்தில போய் நான் உட்காரலாம். உடலை கொண்டா உள்ளத்தை கொண்டா? உள்ளத்தை கொண்டு நான் அந்த ஜன்னத்தில அமையலாம், இழிப்பாக உட்காரலாம் என்று சொல்லி அந்த உள்ளத்தை ஜன்னத்தோட சம்பந்தப்படுத்தி ஜன்னத்தில போய் அந்த உள்ளம் இருக்கிற நிலை வருமண்டா, இருக்கிற நிலை ஏற்படுமண்டா. இப்ப அவருடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறத்தையும் அவர் உணர்வார். அவருக்கு உணர்த்தப்படும். உணர்த்தப்படக்குள்ள இப்ப அவரோட உள்ளம் எங்க இருக்கி? ஜன்னத்தில இருக்கு. அப்ப ஜன்னத்துக்கு இப்ப உடல் போகுமா உள்ளம் போகுமா? உடலை நிழலை போன்ற உடலை நிஜமன நம்பி ஜன்னத்தில போகலாமா நரகத்தில விழலாமா? நிஜமன நம்பி நரகில் விழாமே எங்காக? அப்ப உடலை நிஜமன நம்பி உடலுக்காக வாழ்றவர், உடலுக்காக நிற்கிறவர் எங்க நிற்காருன்னா அவர் நரகத்தில விழுந்துட்டு இருக்கார், நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்கார். அவர் நரகத்துக்குள்ள இருக்கார். அதான் வேதம் சொல்லுது, மனிதர்களை நரகம் சூழ்ந்த வண்ணம் இருக்க. அப்ப உடலுக்காக நம்பி உடலுக்காக வாழ்ந்தா அவரை நரகம் சூழ்ந்திருக்கும். உள்ளத்தை நம்பி உள்ளத்தை சுத்தப்படுத்தி அந்த உள்ளத்துக்காக வாழ்ந்தா
உள்ளம் என்பது ஒளியாகும், அதை உணர்ந்து கொள்வதே வாழ்வாகும் என்று அந்த உள்ளத்துக்கான வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாரண்டா, இப்ப அவர் என்ன சூழ்ந்திருக்கும்? அவரை ஜன்னத்து சுவர்க்கம் சூழ்ந்து, அப்படி சொர்க்கம் சூழ்ந்து சுவர்க்கத்தில் இருக்கிறவர் என்ன நினைக்காரோ அத அவருக்கு உடனே அவருக்கு முன்னுக்கு கொண்டாந்து இன்னாங்க என்று கொடுக்கிறது, கொடுப்படுறது ஜன்னத்தில உள்ள ஸ்பெஷல் கவனிப்பு. அவர் நினைக்கிறது நடக்கும். அப்ப இப்ப அவர் நினைச்சாருண்டா நடக்கும் என்ற நம்பிக்கையில் இருப்பார். இப்ப நடக்காது என்ற ஒரு எண்ணம் அவர்கிட்ட வேலை செய்யுமா?